வைபர் வாய்ஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்ன தம்பி 17 லட்சம் ரூபாய் நேற்று மதுரையில கண்டெடுத்தாங்களாம்ல. தெரியலையாக்கா, ஏக்கா விழுந்து விழுந்து கும்பிடுறேக்கா. ஏக்கா 2 மாசம் கும்பிடுவேன். 2 மாசம் அப்புறம் அப்புறம் 9ஆம் தேதி தான் கும்பிடுறது. 17 லட்சம் கண்டு சிக்கி இருக்கு. மூட்டையை பார்த்து பார்த்தவரை எடுக்கலையா? எனக்கு என்ன மூட்டை கிடையாது, வேற ஏதாவது இருக்குமோ சொல்லி பயம். அணுகுண்டு ஏதாவது வெடிச்சிருமோன்னு நம்மளே அணுகுண்டு மாதிரி என்ன பண்றது? நீங்க என்ன இப்படி இருக்கீங்க? அதெல்லாம் என்கிட்ட கிடைச்சிருச்சுன்னா எனக்கு எவ்வளவு பெரிய ஆளா இருக்கு தெரியுமா? எப்படி அந்த 17 லட்சத்தை வச்சா ஏக்கா நீ எடுத்துருப்பாங்க. கேக்கா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இதெல்லாம் என்ன பணம் நினைக்கிற? ஒண்ணு அரசியல்வாதி பணமா இருக்குன்னே இருக்குதானே தெரியல. பூரா சப்பளிச்சு போய் கிடந்த மாதிரி இருக்கா. 17 லட்சத்துல எடுத்து அவங்க என்னப்பா எப்படியா இருப்பாரா? ஒண்ணு அது எந்த பணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒண்ணு அரசியல் பணமா இருக்கணும் இல்லையா? ஒரு வியாபாரி வந்து ஒரு பூவோ ஒரு பொருளோ ஒண்ணு வாங்க வந்த ஒரு பணமா இருக்கணும். ஏன்னா அவரு எந்த அர்த்தத்துல போட்டு போனாருன்னு யாருக்கும் தெரியல. ஆனா எனக்கு கிடைக்கல வாரு. வியாபாரின்னா உனக்கு மறுநாள் காலையில பணத்தை தேடி வந்திருக்கணும்ல. அதத்தான் சொல்ல வரையில. வியாபாரி இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அப்ப வந்து இது வந்து அரசியல் பின்னணியோட வர்ற பணமா கூட. சரி, இந்த அம்மா கடையில 17 லட்சம் தான் பட்டுச்சா இல்ல இதுக்கு மேல 10 20 சேர்ந்து இருந்து இருக்கும்க்கா? ஒரு 50 60 லட்சம் இருந்தாலும் இருக்கலாம்ல. எடுத்துட்டு கொடுத்துச்சா? எடுத்து வச்சிருக்காட்டு மிச்சத்தை 17 பண்ணி கொடுத்துச்சானோ? யாரு கண்டா? உங்களுக்கு என்னையா அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு பாவம் ஒரு அம்மா எடுத்துட்டு போய் ஒரு நேர்மையா போய் ஒரு போலீஸ் அந்த சுருக்கு போய் கொண்டு நீங்க பாத்தீங்களா? அவருக்கு அதே மாதிரி கிழிச்சி இருக்கிறத எடுத்துட்டு கொடுத்தா என்ன தெரியும்? கிழிச்சி வேற இருக்கு பையன். தெரியல எப்படி எல்லா முகத்தை அப்படி இருந்த இவர் முகத்தை பாரு. அந்த இவர் முகம் மாதிரி இல்ல. இப்ப அந்த அம்மா மொத்தமா கொண்டு போய் எல்லாம் கொடுத்துருக்கோன்னு யாரும் யூகிக்க முடியாது. இப்ப நீங்களே அந்த காசை எடுத்தா என்ன செய்வீங்க? நான் வந்து அந்த காசை எடுத்துன்னு வச்சுங்களேன், கண்டிப்பா கொண்டு போய் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. சரி சரியா? என்ன நீ எடுத்த என்ன பண்ணுவ? நான்லாம் எடுத்தனா ஒன்னும் ஓப்பனா பேசுறேன். எனக்கெல்லாம் 17 லட்சம் கிடைச்சுனா ஒரு 10 லட்சத்தை கட்டி ஒரு வீடை வாங்கிட்டு மீதி 5 லட்சத்தை ஜாம்னு டூர் சுற்றுலா போய் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். அப்ப மீதி 2 லட்சத்தை என்ன பண்ணுவ? இல்ல அடுத்த காசு அது இப்ப போலீஸ்ல கொடுத்துருச்சு அந்த அம்மா. கரெக்டா போலீஸ் கொண்டு கீழ இருக்க எல்லாமே கவர்மெண்ட் சொந்தம் சொல்றாங்க. இருக்கா கீழ இருக்க எல்லாமே கவர்மெண்ட் சொந்தம்ன்றாங்க. இப்ப நான் கூட தான் நிக்கிறேன். கவர்மெண்ட் சொந்தமா? ஐயா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதை எடுத்தா நானா எடுத்தா கோயில்ல கொடுத்துருவேன். எந்த கோயில்? அதாவது அன்னதானமோ ஏதோ கோயிலுக்கு செலவு பண்ணிருக்கேன். எல்லாமே நாங்க தான் சொல்லிட்டோம்ல. எல்லாத்துக்கும் செலவு ஒப்படைக்க மாட்டீங்க. ஒரு யாரும் தேடி வந்தா நீங்க சும்மா தேடி இருந்தீங்கன்னா நான் எப்படி பணம் வந்து உங்க கையில கிடைச்சிருக்குன்னு அவங்களுக்கு எப்படி டெய்லி 10,000 அன்னதானம் போட்டாலே சரியா போச்சு. 17 லட்சம் அன்னதானத்தை பத்தி பேச வரல. நீங்க எடுத்திருக்க பணம் அந்த காசு வச்சிருந்தாங்க கீழே போட்டு பணம் தவற விட்டாங்க. அவங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? நீங்க தான் வச்சிருக்கீங்க. அது நான் கட்சிக்காரன் போட்டாங்க யாரும் போட்டாங்க. அதுக்காக நம்ம என்ன செய்ய முடியும்? இல்ல போதைய போட்டு ஒரு இடம் பார்த்து வித்துட்டு வந்து போதைய போட்டு போயிட்டாங்க நம்ம. சரி, இப்ப இந்த அம்மா அன்னதானம் போடுது 50 லட்சத்தை வச்சுட்டு 50 லட்சமா 1 கோடியா இந்த அம்மா எடுத்துக்கிட்டு 17 லட்சத்தை மட்டும் பேருக்கு கொண்டு போய் குடிச்சு அது என்ன தெரியும்? அல்ல கடவுளுக்கு போட்டு அந்த பாவத்தை போக்குறேன் அப்படி கூட செலவு பண்ணிட்டு. சரி ரைட், ஏத்துக்கலாம். இப்ப இன்னொன்னு கேளுங்க. இந்த அம்மா இப்ப சொன்ன மாதிரி அன்னதானம் போட்டுரும். இப்ப வரைக்கும் அந்த அம்மா கொண்டு போய் நியாயமா கொடுத்திருந்தாலும் போலீஸ்காரங்க கிட்ட யாருமே வந்து கேட்கலையே. என்னோட பணம் தான் கேட்கலாம். அப்படியா கேட்டாலும் இன்ன வரைக்கும் அவங்க யாரையும் ஒப்படைச்ச மாதிரி தெரியல. அப்படியா கேட்டாலும் உனக்கு இந்த பணம் எப்படி வந்துச்சு? நீ பேப்பர் கொண்டு ஒரு வியாபாரியே கொண்டு வந்திருந்தாலும் யதார்த்தமா பொருளை வித்தோ ஏதோ ஒண்ணு வச்சிருந்திருப்பான், எடுத்துட்டு வந்திருப்பேன். எல்லாரும் கட்டுக்கட்டா சேர்த்து வச்ச பணத்தை கூட ஒரு 20 லட்சம் கொண்டுட்டு வந்திருக்கலாம். 2 லட்சம் ரூபாய்க்கு மேல இருந்தா என்ன கணக்கு காட்டு அதை காட்டு கேக்குறாங்க. பாவம் இல்லையா? அவன் பாவம் நிலத்துல விழுங்க சம்பாரிச்சு அந்த இவர் சொன்ன மாதிரி நம்ம கமல் சொன்ன மாதிரி அது வந்து பூ காசோ இல்ல பணம் வித்த காசோ எந்த காசோ ஏதோ ஒண்ணு வியாபாரி சிம்மக்கல்ல கிடக்குன்னா அது அன்னியார காலை பொழுதுல கிடந்திருக்குன்னா அங்க வந்து வியாபாரிகள் தான் யாராவது விட்டு இல்லக்கா. இது வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு யாருமே போய் கேட்கலேன்னும் போது இது ஒரு கருப்பு பணமாகத்தான் தெரியும். ஏங்க கருப்பு பணம்னா கருப்பு பெயிண்ட்ல அடிச்ச பணம் சொன்னேன். ஆமா நாங்க அவங்க எல்லாம் காரியம் பெயிண்ட் கிடையாது. மங்களகரமா
மங்களகரமா கொண்டு வந்திருப்பேன். மஞ்சள் பணமா இருக்கு. மங்களகரமா அவன் வந்து எங்கேயாவது ஏதாவது வேற ஏதாவது என்னுடைய கணிப்பு என்ன தெரியுமா, நிறைய ரூபாய் இருந்திருக்கேன். அந்த அம்மா எடுக்கிறதா எடுத்துட்டு ஒரு 17,000 கொண்டு சில பேருக்கு ஒப்படைப்பான் அப்படின்னு ஒப்படைச்சிருக்கேன். இத கருப்பு பணம் அது ஊதா பணம் எடுத்து அந்த அம்மாவுக்கு அறிவு இருக்கா? அறிவு இருக்கா? ஆமா, 17 லட்சம் ரூபாய் கூட திருப்பி ஏன் கொடுக்குது? ஏய்யா. மொத்தமா கொண்டாந்து வைக்கும். நிறைய ரூபாய் இருந்திருக்கு. அந்த அதான் அம்மாவுக்கு கேட்க சொல்றேன், தெரியாது. மொத்தமா கொண்டாந்து கமல் வச்சிருக்கேன். தம்பி நம்பருக்கு தெரிஞ்சிருந்தா கூப்பிட்டு கொடுத்துருக்கோம். தெரியாதவங்க ஒருத்தர் அந்த அம்மாவை திருப்பி கொண்டு போய் ஜெயில வச்சிருக்காங்க. பாவத்தை அது பாவம் ஏதோ இல்ல வைக்கிறாங்க பாவம். அந்த அம்மா பேங்கையும் உடச்சு ட்ரெயினையும் உடச்சு பிச்சை அந்த அம்மா கரெக்டா இருந்துச்சுன்னா பயப்படணும் அவசியம் கிடையாதுல்ல. சந்தேகப்படணும்னா இப்படி எல்லாம் சந்தேகப்படலாம். அந்த அம்மா இப்ப உங்ககிட்ட கொடுத்துருக்கலாம். இல்லாட்டி அவங்களே ஒண்ணும் செய்யலாம். பேங்க உடச்சு எடுக்கிற ஏடிஎம் உடச்சு அவங்களே ஒண்ணும் ஏங்க? செய்யலாம். ரோட்ல குப்பையா கிடந்ததை எடுத்ததுல இந்த அம்மா ரிமாண்ட் பண்றாங்க. ஏங்க? உங்களுக்கு தெரிஞ்சது ஏக்கா என்ன சொல்றீங்க? உங்களால அறிவு இல்லை. ஏக்கா திருடா திருடி படம் பாத்தியா? திருடா திருடி அது எல்லா படமும் தான் பாத்துருக்கேன். இல்லக்கா, அந்த படத்துலதான் இப்ப ட்ரெயின்ல எல்லாம் படம் வரும். ஆமா ஏய் அவன் நீ இப்படித்தானே இன்னும் கேஸ் உட்கார்ந்திருக்க. ட்ரெயினை உடைச்சு இப்ப சமீபத்துல எடுக்கலையா குஜராத்துக்கு போற வண்டி பழைய நோட்டு புது நோட்டு பழைய நோட்டு இந்த விஷயம் தெரியாம இருக்க நீ. அது கூட தெரியாம இருக்காரு. நான் அந்த படம் பார்க்கல. நீலாம் பணம்லையா? ஆ. புதுசு. எடுத்தது இப்ப உண்மையிலேயே வந்த நியூஸியா? நியூஸா? உண்மையிலேயே. பேப்பர்லயே போடல. ஆமா, நான் லூசு. சரி, இப்ப பணம் கிடைச்சிருந்தா நீ நல்லா இருப்ப. சட்டையிட்டே கிழிச்சு போடாம. இந்த 17 லட்சம் கிடைச்சிருந்தா நீ நல்லா இருப்ப. என்னன்னு ஒவ்வொன்று ஓடா. ஆமா. ஏர்வாடிக்கு போக வேண்டியது இல்ல. டெய்லி ஏர்வாடிக்கு எதுக்கு போறாங்க? நாங்களே ஸ்பெஷலிஸ்ட கூட்டு வந்துருவோம்ல. ஏம்மா, இது டெய்லி 2 சிகரெட் பாக்கெட். அது சொல்லு. அதுக்காக ஏக்கா, கொஞ்சம் வாய்ப்பு. இல்ல இல்ல, என்னை புரிஞ்சு நடந்துகிட்டது உண்மையில. கைய உருவிட்டு விட்டுறாம. 17 லட்சம் ரூபாய். ஆமா, மோதிரம் கரெக்டா இருக்கான்னு பாரு. அக்கா, இது முதல் இருந்தாக்கா. இதை கழட்டிட வேண்டியதா? ஆமா. சரி அப்பா, அதாவதுக்கா இப்ப வந்து அந்த 17 லட்சம் ரூபாய்க்கு பாவம் அந்த அம்மாட்ட கிடைச்சதுக்கு நம்மள மாதிரி ஆள்கிட்ட, சரி உங்களை கூட கிடையாது, என்ன மாதிரி ஆள்கிட்ட கிடைச்சிருந்துச்சுன்னா அதனாலதான் கிடைக்கல. இப்படியே வளர்ந்துருக்கலாம். அதனாலதான் உங்களை மாதிரி ஆளுக்கு கிடைக்கல. இல்லக்கா, அந்த அம்மா நாங்கெல்லாம் ஏதோ சாமியார் அம்மா மாதிரி தானே இருக்கு. பாவம், கோயில் குளம்னு போய் வருவாங்க போல சொல்லியிருக்காங்களே. அம்மா வந்து ஒரு நீதி நேர்மை தவறாம எந்த விதமான அந்த ஆசா பாசங்கள் என்ன சொல்லுவாங்க ஆசைகள் இல்லாம இதுதான் அந்த அம்மா நேர்மையா கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. நம்ம பாராட்டணும். அதானே என்ன சொல்றேன்னா, இதுல அதை இருந்து நீ எடுத்து- அண்ணே, நீ எடுத்துக்கோ. அண்ணே, என்ன அண்ணே, இதுல நம்ம இருந்து- கிடைச்ச அண்ணே, அம்மா இதுல இருந்து என்ன தான் தெரியுது? என்ன தெரியுது? அந்த அம்மா திமுக கட்சிக்கார அம்மா இருக்குமோ? ஏன் ரொம்ப பணம் வச்சிருக்கோம்? இந்த அமைக்க இருப்பாங்க. நீ என்ன அப்படி பேசிக்கிறீங்க? அப்ப பாச்சாக்காவ இருக்கலாம். யாரு பாஜக நேர்மையா இருக்கு. அதை எடுத்திருந்த எங்களை மாதிரி இருந்தா அன்னதானம் ஊனமுற்றோர் கோயில் குளம் செலவு வச்சிருப்பாங்க. 17 லட்சம் ரூபாங்கிறது பெரிய மேட்டர் கிடையாது. ஊனமுற்றோருக்கு ஒரு காலை வாங்கி கொடுப்போம், கையை வாங்கி கொடுப்போம். அப்ப அப்ப இல்ல இல்ல, அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? எங்கெல்லாம் பாஜகவே இருக்கு. இல்ல, இப்ப கூட பாஜக இதுல இருந்து என்ன புரியுது? எங்கெல்லாம் அன்னதானம் நடக்கும் அங்கெல்லாம் இவங்க காசு கலங்குதுன்னு அர்த்தம். இப்ப புரியுதா? அன்னதானம் வெட்டி பெட்டியா. அப்படி அழுகவே கிடையாது. நாங்க எடுத்தோம்னா அந்த சரி கால்ல அவங்க சரி, இவ்வளவு சொல்றீங்க. அடே, நாளைக்கு எனக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் கடை கொடுங்க அப்போ. வாங்கிக்கங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல மொத்தமா அக்கா, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என் காசு தான் சொல்லி கேளுனே போய். அங்க போய் கேட்டு அடி வாங்குறது யாரு? எதுக்கு அடி வாங்குற? நீ போய் கேளு. நான் தாயா வியாபாரம் கூட்டு போங்க சரியா இருக்கு. நான் தாயா பாவத்தை ஏதோ அந்த ஆளு எடுத்து ஒரு 4 பேர்த்த வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காப்புல. அதையும் அந்த ஆள் பொழப்பு எதுக்கு எடுக்கிறீங்க பாவத்தை? சரி இருக்கட்டும். கலந்து பேசின வரைக்கும் ஏதோ 17 லட்சம் நமக்கு கிடைக்கல. கிடைக்கல. சரி ஆசைகளோட அண்ணே, அரசாங்கத்துக்கு கிடைச்ச வரைக்கும் அதை விட ஆசைகளோட இருக்கு. அந்த அம்மா கூட்டு போய் காவல்துறை கொடுத்துருக்க. தயவு செய்து காவல்துறை வந்து நீங்க உட்கார்ந்துருக்காங்க, அந்த நமக்கு கிடைக்கல. யாருக்கு புரியுதோ அதை வந்து தயவு செய்து சேர்த்துருங்க. அதுதான் நமக்கு நல்லது. உங்க புள்ள குட்டி எல்லாத்தையும் நல்லது. கட்டாயமான முறையில காவல்துறை வந்து உடையதாட்ட சேர்க்கும்னு நம்புறோம். அவ்வளவுதான். வைபர் வாய்ஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சர்பெக்சல் போட்டு துவைங்க. ஆமா, இல்ல, கடினம் நல்லா நீங்க